ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன், நல்ல வார்த்தை சதகான்ட்டாங்க, தர்மமாகும். ஒருத்தர் ஒருவரை ஆறுதல் கூறுகிறார், அவரை சந்தோஷப்படுத்துகிறார், நல்ல வார்த்தை சதகா. ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார், இது அல்லாஹ்விடத்தில் ஒரு விதை. சொர்க்கத்தில் எடுத்த அந்த சுப்ஹானல்லாஹ்வை அல்லாஹு தஆலா விதையாக நமக்கான இடத்தில் அல்லாஹு தஆலா அதை போட்டு விடுகின்றான். நாளை நாம் சொர்க்கத்திற்குள் போவதற்குள்ளாக அது ஒரு மிகப்பெரிய மரமாக மாறி இருக்கும். அவருக்கான இடத்தில் அவர் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அவருக்கான மரமாக மாறி இருக்கும். ஒருவர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று கூறினார், யா அல்லாஹ், எந்த சுழற்சியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை உன்னை கொண்டே தவிர என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒரு புதையலை அவர் எடுத்துக்கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் குறைந்த ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறார், சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரே ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்ன, ஒரே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன, அவர் சொல்லிய அந்த குறுகிய நல்ல வார்த்தை இஹ்லாஸான முறையில் இருந்தால் அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஜனாசா சென்றது. சஹாபாக்கள் நபி அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். சென்ற அந்த ஜனாசா ஒரு நல்லவருடைய ஜனாசா. சஹாபாக்கள் அந்த நல்லவரை பற்றி நல்ல விதமாக பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு வஜபத் என்று கூறினார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு ஜனாசா சென்றது. அந்த ஜனாசா கெட்டவருடைய ஜனாசா. சஹாபாக்கள் அவரை பற்றி கெட்ட விதமாக சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்று கூறினார்கள். சபையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த வஜபத்துடைய பொருள் என்ன? நீங்கள் எதை நல்ல விதமாக சொன்னீர்களோ அந்த ஜனாசாவின் மீது அது அல்லாஹ்விடத்தில் பதிவாக்கப்பட்டு விட்டது, அது அவருக்கு கிடைக்கும். வஜபத் அது அவருக்குரியது என்று நான் கூறினேன். பின்னால் சென்ற கெட்ட ஜனாசா, நீங்கள் எதை கெட்ட விதமாக கூறினீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் அதுவும் பதிவாக்கப்பட்டு விட்டது, அது அவருக்குரியது என்று நான் கூறினேன். வஜபத் அது அவருக்கானதாக ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பேசும்போது கவனமாக நல்லதை பேசுங்கள். ஏனென்றால் யுஅம்மினூனல் மலாயிகா, வானவர்கள் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த வார்த்தையை சொல்கிறீர்களோ அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், வானவர்கள் யுஅம்மினூனல் மலாயிகா, ஆமீன் ஆமீன் என்று கூறுபவர்களாக வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம்.